ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வாக்குத்தத்த வசனத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிரசன்னம் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்த வசனம் நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 6வது வசனம். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும், கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். நீதிமானுடைய பேர் புகழ் பெற்று விளங்கும், துன்மார்க்கனுடைய பேரோ அழிந்து போகும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமான் யார்? துன்மார்க்கன் யார்? நீதிமான் என்று சொல்லும் பொழுது இறைப்பற்றுள்ளவன், துன்மார்க்கன் என்று சொல்லும் பொழுது கர்த்தருக்கு பயப்படாதவன். நீதிமான் என்று சொல்லும் பொழுது தேவனுக்கு பயந்தவன், தேவனுக்கு பயந்தவன் என்று சொல்லும் பொழுது பாவம் செய்யக்கூடாது. அப்படி ஒருவேளை பாவம் செய்யும் போது இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தத்தினாலும் ஒவ்வொரு நாளும் தன்னை சுத்திகரித்துக் கொள்கிறவனாகவும் இருக்கிறான். பிடிவாத குணத்திற்கு இடம் கொடாதபடி, மன கடினத்திற்கு இடம் கொடாதபடி, அறியாமையின் இருளுக்கோ தன்னை ஒப்பு கொடாதபடி அவனுக்குள்ள எப்பொழுதும் ஒரு தாழ்மை இருக்கும். ஆண்டவரே, அறிந்து அறியாம நான் என்னுடைய சுயநலமாய் சுய பலத்தை சார்ந்து செய்யக்கூடாது, உம்முடைய திரு ரத்தத்தால என்னை கழுவுங்க என்று சொல்லி ஒரு தாழ்மையான எண்ணத்தோடு அவங்க போவாங்க. அப்படி போகும்போது தான் அவங்க ஜீவனுள்ள தேவனை சார்ந்திருப்பாங்க. அப்படி சார்ந்திருக்கும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவர்களுடைய சிரசின் மேல் இருக்கும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அவர்களுடைய சிரசின் மேல் இருக்கும் என்றால், தாவீதுக்கு கர்த்தர் கிரீடத்தை கொடுத்தார். சாகிற வரைக்கும் அந்த கிரீடத்தை எடுக்கவில்லை. சவுலுக்கும் கிரீடத்தை கொடுத்தார். ஆனால் சவுலை பாருங்க, துணிகரமாய் அவனுக்கு தேவையில்லாத பணியை போய் செய்தான். அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல்ல. அதனால ஆண்டவர் கிரீடத்தை எடுத்துட்டாரு. ஆனால் தாவீதுடைய கிரீடம் பூத்தது என்று சொல்லி பார்க்கிறோம். தாவீதை தேவன் உயர்த்தினார். தாவீது தேவனுக்கு பிரியமுள்ளவனாக இருந்தான். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவருக்கு பிரியமுள்ளவர்களாய் நித்தமும் நடக்கும் போது தொடர்ந்து அந்த ஆசீர்வாதத்தை, அந்த கிரீடத்தை சுமப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு பலம் கொடுக்கிறவராயிருக்கிறார். ஒருவேளை உங்க மனசுக்கு தெரியும், இன்றைக்கு இதை நான் பேசக்கூடாது, இந்த கோபம் எனக்கு வேண்டாம், இந்த பாவம் எனக்கு வேண்டாம், ஆண்டவரே இதை என்னிடத்திலிருந்து நீக்கி போடுங்க, இந்த கசப்பு எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, இந்த பிரிவினை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, உம்மிடத்தில் மன்னிப்பு கேட்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி இயேசு கிறிஸ்து மரண பரியந்தம் எப்படி தாழ்த்தினாரோ அதே போல உங்களை தாழ்த்துவதற்கு ஒப்பு கொடுக்கிறவர்களாய் இருப்பீர்கள் என்றால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் மாத்திரமல்ல, உங்கள் பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள் சுமப்பார்கள். நீதிமானுடைய சந்ததி வாழும், ஆனால் துன்மார்க்கன் அழிவை சுமக்கிறவனாக இருக்கிறான். அவன் மாத்திரம் அழிந்து போக மாட்டான், தன்னுடைய சந்ததிக்கும் அழிவை உண்டாக்குகிறவனாக இருக்கிறான். பிரியமானவர்களே, பணத்தை சம்பாதித்து பணத்தை வச்சு நம்ம பிள்ளைங்களை வாழ வைக்கலாம் என்று ஒருபோதும் நினைக்காதீங்க. பணம் ஒரு நாளும் பிள்ளைகளுக்கு ஜீவனை கொடுக்காது. பணம் ஒரு நாளும் பிள்ளைகளை வாழ வைக்காது. பணம் ஒரு நாளும் ஆசீர்வாதத்தை கொடுக்காது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். இதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. இந்த ஐஸ்வர்யத்தினால் உங்க சந்ததி நிரப்பப்படுவதற்கு கர்த்தர் கிருபை செய்வாராக. தேவன் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெபிப்போமா. அன்பு நிறைந்த பரலோக பிதாவே, ஆண்டவரே, இதோ இந்த நாளின் காலை நேரத்திற்காக உமக்கு கோடாக்கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலும் நீர் ஒரு புதிய ஆசீர்வாதமான நாளை காண கிருபை செய்தமைக்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இந்த நாளில் நீர் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்திற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த வார்த்தையின் வெளிச்சத்துக்குள்ளாக இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கொண்டு வந்து நிறுத்துவீராக ஆண்டவரே. உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு அப்பா இன்றைக்கு இந்த பிள்ளைகளை தாங்கட்டும் கர்த்தாவே. உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. உம்முடைய கிருபை உண்டாவதாக. உம்முடைய வெளிச்சத்துல உம்முடைய பிள்ளைகளை வைத்து மூடி பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. ஆண்டவரே, எத்தனையோ மக்கள் சுகமில்லாமல் வீடுகளிலும் மருத்துவமனைகளிலும் படுத்திருக்கின்றார்கள். ஆண்டவரே, அவர்களை ஆசீர்வதிங்க. உம்முடைய காயப்பட்ட கரத்தினார் அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக. எந்த விதமான நோயாக இருந்தாலும் சரி, மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் சரி, ஆண்டவரே, நீர் ஒரு விசை அவர்களோடு இறங்கி அப்பா உம்முடைய சுகமளிக்கின்ற வல்லமை இறங்குவதாக. ஒவ்வொரு பிள்ளை
பிள்ளைகளையும் தொட்டு சுகப்படுத்துங்கப்பா. நீர் ஆசீர்வதிங்க, நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்துக்கலாம் சுவாமி. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். சமாதானம் இல்லாமல் பல குடும்பங்களிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறதை காண்கிறீரே அப்பா. ஆண்டவரே, அந்த குடும்பத்திற்குள்ளாக வாசம் பண்ணும் அப்பா. நீர் சமாதானத்தை கொடுத்தல்லும் சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைகளின் போக்கிலும் மரத்திலும் உம்முடைய கிருபையின் கரம் கூட இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, ஆசீர்வதிங்க. பொருளாதாரத்தை ஆசீர்வதிங்க, கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க. உம்முடைய பிள்ளைகள் சோர்ந்து போக கூடாதப்பா. படிக்கின்ற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்தரலும் சுவாமி. வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதியும். எந்த விதமான பாவ இச்சைகளுக்கும் ஆளாகாதபடி உம்முடைய பிள்ளைகளை நீர் வேலி கட்டி மறைத்து பாதுகாத்தரலும் சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக நீர் மாற்றுவீராக. உம்முடைய வேத வசனத்தை தியானிக்கின்ற பிள்ளைகளாக நீர் மாற்றுவீராகப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபையின் கரம் கூட இருப்பதாக. இன்றைய தினத்தில் ஆண்டவரே, பிறந்த நாட்களை சந்திக்கின்ற பிள்ளைகளை ஆசீர்வதியும். திருமண நாட்களை சந்திக்கின்ற பிள்ளைகளை ஆசீர்வதியும். புது வருடத்திற்குள்ளாக அவர்களை கடந்து செல்லும் பொழுது புதிய நன்மைகளையும் புதிய ஆசீர்வாதங்கள் அவருடைய வாழ்க்கையிலே கண்டுகொள்ள வேண்டிய கிருபையை நீர் கொடுத்தருள்வீராக. அவர்களை சுகபலமாக பாதுகாத்தல்லும். எந்த நோய் நொடிகளும் வந்து அணுகாதபடி உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளாக மறைத்து பாதுகாத்தல்லும் சுவாமி. அனைவரையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன், தாழ்த்துகிறேன். உமது பிரசன்னம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறேன். இயேசு ரட்சகர் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.